தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 78, படை செருக்கு. குறள் எண் 775. விழித்த கண்வேல் கொண்டெறிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், சினந்து நோக்கும் கண்களை உடைய பகைவர்கள் வேல் கொண்டெறியும் போது அதை கண்டு பயத்தால் கண்மூடி திறந்தாலும் போதும், வேந்தர்க்கு அது இழுக்காகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், பகைவர்கள் கோபத்துடன் வேல்கம்பை எதிரே எரிந்தாலும் அதை கண்டு கண் சிமிட்டாமல் எதிர்த்து நிற்பதே சிறந்த படை வீரனுக்கு ஆன சிறப்பாகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.